வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து இதெல்லாம் இவங்க பாடின பாட்டா, அண்டர் ரேட்டட் சிங்கர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா, லெஜெண்ட்ஸ் பிஹைண்ட் த ஹிட் சாங்ஸ். ரீசெண்டாக வந்த வீடியோ தான் அது. வீடியோக்குள்ள போய் எல்லாருக்கும் நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதோட சேர்ந்து பாருங்கள், போகலாம். எஸ்பிபி, ஏசுதாஸ், சித்ரா, ஜானகின்னு நம்ம கேட்டதும் ஐடென்டிஃபை பண்ற குரல்கள் நிறைய இருந்தாலும் நம்ம அன்றாடம் கேட்டு ரசிக்கிற நிறைய பாடல்களை பாடின சில அற்புதமான சிங்கர்ஸ் வெளியில தெரியாமையே போயிருக்காங்க. அவங்க பாடினதெல்லாம் சாதாரண ஹிட்ஸ் இல்ல, மெகா ஹிட் பாடல்கள். அப்படி ஹிட் பாடல்களை கொடுத்த சில அண்டர் ரேட்டட் சிங்கர்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெங்கட் பட்மார் இருந்தார்ல, சாரி வெங்கடேஸ்வர் பட்மார் இருந்தார்ல, சினிமா டிக்கெட் சேனல்ல இந்த மாதிரி சாங், அந்த வீடியோக்கு நான் ஒரு ஃபேனுங்க. தமிழ் சினிமா தவிர்க்கவே முடியாத மியூசிக் டைரக்டர் வித்யாசாகரால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வசீகர குரல் தான் கல்யாணி நாயர். 2003 பார்த்திபன் கனவுல வந்த பக் பக் பாட்டுல கல்யாணி நாயர் பிரசன்ட் போர்ஷன்ல சிங்கர் கார்த்திகோட பாடி இருந்தாங்க. தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ புதுசா இருந்த இந்த குரல் தொடர்ந்து வித்யாசாகரே அவரோட தென்றல் படத்திலையும் பாட வச்சாரு. அந்த டைம்ல அடுத்தடுத்து வந்த வித்யாசாகர் பாடல்கள் ட்ராக் லிஸ்ட்ல கண்டிப்பா கல்யாணி பேர் இருக்கும். இவங்க பாடின அத்தனையுமே அப்போ ஹிட். வித்யாசாகர் பிளேலிஸ்ட்ல தவறாம எல்லாரும் வச்சிருக்கிற ராமன் தேடிய சீதை படத்துல வந்து இந்த மெலடி பாடினதும் கல்யாணி நாயர் தான். முதல் முறையா டி இமான் மியூசிக்ல இவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. அதோட ப்ரீலூட் கம்மிங்க நீங்க கேட்டாலே உங்களை அந்த பீரியடுக்கே எடுத்துட்டு போயிடும். டோரா டோராங்கிறது இதை விட அழகா சொல்ல முடியுமாங்கிற மாதிரி இருக்கும் இவங்க வாய்ஸ். 2013 அப்புறம் இவங்க ஒரு சிங்கரோட நிறைய பாட்டு பாடினாங்க. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான பேருன்னு நம்ம சொன்னது அவங்களுக்கே கேட்டுச்சோ என்னமோ தெரியல. பின்னாடி அவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்க. இந்த அற்புதமான குரலை மணந்த அந்த பேர் அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் சிங்கர் பிரதீப் குமார். பிரதீப் குமார் அவர் பேரை கேட்டா எனக்கு தொடர்ந்து கல்யாணி, சாண்ட்ரோல்டன் பாடின நிறைய பாடல்களும் கேட்கவே சந்தோஷ் நாராயணன். இவ்வளவு பிரபலமான பாடல்கள் பாடியும் கல்யாணி நாயர் இப்போ வரைக்கும் அண்டர் ரேட்டடாவே இருக்கிறது தான் சோகம். லாஸ்டா காமிச்ச ஒரு 4-5 சாங்ஸ் எனக்கு கேட்ட மாதிரி இருக்கு. பல்ராம் தமிழ் ரசிகர்கள் கொண்டாட தவறின இன்னொரு சிறப்பான குரல் சிங்கர் பல்ராம் ஓடுது. ஏசுதாஸ், உன்னிமேனன் மாதிரி இவரோட குரலே கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல பாடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். தமிழ்ல ரொம்ப கம்மியான பாடல்களை பாடி இருந்தாலும் இவர் பாடின அத்தனையும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல எவர் கிரீனா இருக்கிற பாடல்கள். சரணத்துல பூக்கூடைன்னு இவர் குரல் பாட ஆரம்பிச்சதுமே பிளிஸ்ஸா இருக்கும் கேட்கவே. சில பாடல்களை எப்போ கேட்டாலும் நம்மளை ஏதோ பண்ணிடும். அப்படி ரகுமான் நம்ம இதயத்தையே பிச்சு எடுக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணின விடை கொடு எங்கள் நாடே MSV வாய்ஸ்ல ஒரு மாதிரி ஹாண்டிங்கா ஆரம்பிக்கும். தொடர்ந்து பல்ராம் வாய்ஸ் வரும்போதே அந்த பாட்டு எதை சொல்ல வந்துச்சோ அந்த துக்கத்துக்குள்ளேயே நம்மளை கடத்திடும். கண் திறந்த தேசம் எங்கே, கண்மூடும் தேசம் இங்கேன்னு பல்ராம் பாட எந்த தமிழனுக்கு தான் கண்ணீர் வராம இருக்கும்? கண் திறந்த தேசம் அங்கே, கண்மூடும் தேசம் எங்கே. இந்த மாதிரி ஜானர்ல பல்ராம் குரலை அவ்வளவு அழகா யூஸ் பண்ணின ரகுமான பார்த்து அதே மாதிரி ஒரு ஜானர்ல ஹாரிஸ் ஜெயராஜும் யூஸ் பண்ணினாரு 7ஆம் அறிவு படத்துல. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே. 7ஆம் அறிவு எனக்கு பிடிக்கும். ஆனா அது எப்படிங்க ஒரு பாட்டிலேயே சீரியஸ் பண்ண முடியும்? அப்படி ஒரு வேலையை இந்த பாட்டுல பல்ராமும் பாம்பே ஜெயஸ்ரீயும் சேர்ந்து பண்ணி விட்டுருப்பாங்க.
இந்த சாங் என்ன ஒரு ஃபீலை கேட்டுச்சோ அது ஒரு 200% எக்ஸ்ட்ரா தர்றேன் எடுத்துக்கோன்னு பாடி விட்டுருப்பாரு மனுஷன். ஹாரிஸ் ரஹ்மான் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டைல்ல பல்ராம யூஸ் பண்ணியிருந்தாலும் வித்யாசாகர் தனக்கே உரித்தான ஒரு பீக் மெலடியில தலைவனை பாட வச்சிருக்காரு. வாழ்க்கையில 1000 கவலைகள் இருக்கட்டுமே, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ரசிச்சு இந்த பாட்டை கேட்டு பாருங்க, மனசு அவ்வளோ ஃப்ரீயா ஃபீல் பண்ணும். காற்று வீசும் போது திசைகள் கிடையாது, காதல் பேசும்போது மொழிகள் கிடையாது, பேசும் வார்த்தை போல மௌனம் புரியாது, கண்கள் பேசும் வார்த்தை கடவுள் அறியாது. டோரா டோராக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வித்தியாசமான மெலடியை சோலோவா பாடினாரு பல்ராம். ஒரு போற போற பார்வை சரி என்ன எப்ப சேர்வ. பல்ராம் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் அவர் பாடின எல்லா பாடல்களும் அந்த பாட்டோட உணர்வை அவ்வளோ ஆழமா புரிஞ்சுட்டு அதுல அத்தனை எமோஷன்ஸ் கொடுத்து பாடியிருப்பாரு. பசிக்காம கூட போகுமான்னு நூறு யோசனை. இன்னும் சில செமையான பாடல்கள் பல்ராம் தமிழ்ல பாடியிருக்காரு, அதெல்லாம் கண்டிப்பா கேளுங்க, உங்களுக்கும் இவர் அவ்வளோ பிடிச்சு போகும். எனக்காக பிறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம். ஆர்வமான இந்த எங்க வீட்டுல அடிக்கடி பண்ணுவாங்க இது. சயனோரா பிலிப். நம்ம வீடியோல அடுத்து பார்க்க போற சிங்கர் சயனோரா பிலிப். இவங்க பேர் எவ்வளவு வித்தியாசமா இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க வாய்ஸும். தமிழ்ல ரொம்ப கம்மியான பாடல்களே இவங்களும் பாடி இருந்தாலும் இதெல்லாம் கேட்காத ஆளே இருக்க மாட்டீங்க. இவங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது வித்யாசாகர் தான். வித்யாசாகர் மியூசிக்ல அறிமுகமாயிருந்தாலும் சயனோரா பிலிப்பை அதிகமா யூஸ் பண்ணினது ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஹாரிஸ் பாடல்கள்ல நம்ம கேட்ட அந்த செக்ஸியான வாய்ஸ் இவங்களோடது தான். சன் மியூசிக் ரேடியோன்னு இந்த பாட்டை ஓட் பண்ணாத இடமே இல்ல அந்த பீரியட்ல. ஹனியை விட ஸ்மூத்தான வாய்ஸ்ல இவங்க பாடுற அந்த ஹனி ஹனி இருக்கே, தேன் வந்து பாயுது காத்தினிலே. துப்பாக்கில அலைக்கலைக்கா சாங்ல சயனோரா வாய்ஸ் வர்ற இடமே பேங்கரா இருக்கும். பாடும்போது ஒரு எனர்ஜி இருக்கலாம், அதுக்குன்னு இந்த எனர்ஜிலாம் பாடுறது வேற லெவல். கோப்படத்துல வந்து கலகல காலா கேங்ல வந்து ஃபீமேல் வாய்ஸும் இவங்களோடது தான். தனி ஒரு சாங் வரும்ல, ஃபர்ஸ்ட் வர ஒரு சாங்ல லவ் அப்படி ஒரு சாங் வாய்ஸ் தலைவன் ரஹ்மான் மியூசிக்ல இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு ஒரு பாட்டு. இந்த பாட்டை லைவா செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா சயனோரா வாய்ஸ்ல ஒரு ஃபயர் இருக்குமே, அது கூட பக்கத்துல கூட இவங்களதெல்லாம் வைக்கவே முடியாது. அழகா இருக்கிற அறிவா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் சொல்லுங்க. சந்தியா ஜெயகிருஷ்ணா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் சிமிலரான குரல் இருந்து பார்த்திருப்போம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போற சிங்கருக்கும் அவங்க மாமியாருக்கும் சிமிலரான குரல்கள். லெஜெண்டரி சிங்கர் பி சுஷீலாவோட மருமகள் சிங்கர் சந்தியா ஜெயகிருஷ்ணா. இவங்க அறிமுகமான முதல் பாடலே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இருவர்ல. இந்த பாட்டு வந்த போல இருந்து இப்போ வரைக்கும் இது பாடினது பி சுஷீலான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது பாடினது சந்தியா தான். பார்த்திபன் கனவுல இந்த பாட்டுல சாங்கோட விண்டேஜ் போர்ஷன் இவங்க தான் பாடி இருந்தாங்க. ஓ அதான் ஸ்டார்டிங்லயே சொன்னாரு, பிரசன்ட் போர்ஷன் தான் அவங்க பாடி இருந்தாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடல்களே இவங்க பாடியிருக்காங்க. ஆனா இவங்க குரல் அந்த பாட்டுல தனியா தெரியும். ராஜா இசையில வந்து எவர்கிரீன் தீபங்கள் பேசும் பாட்டுல எஸ்பி சரணோட பாடினது இவங்க தான். பக்கா 90s கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா இந்த பாட்டை தவிர்த்துட்டு உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் இருந்திருக்காரு.
குத்து விளக்கு முத்தத்தில இருக்கு முத்து பொண்ணு சிரிச்சா வெக்கத்துல பக்கத்துல நெருப்பா அத்தமாக இருக்கா முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. ஹாரிஸ் ஜெயராஜோட செல்ல மேல ஒரு லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு சாங் இது. ஆனா இந்த பாட்டோட கம்போசிஷனே வேற லெவல்ல இருக்கும். கும்மியடி பொன்னி கும்மியடி குடி கொலவையும் போட்டு கும்மியடி. சின்ன வயசுல இவங்க எதை மீன் பண்ணி பாடுறாங்கன்னு நம்ம எல்லாம் விவேக் மாதிரியே யோசிச்சிருப்போம். ஆனா இப்போதான் தெரியுது நம்ம வைரமுத்து ஐயா எவ்வளவு ஆழத்துல இறங்கி எழுதியிருக்காருன்னு. அத சந்தியா வாய்ஸ்லயும் பானுப்பிரியாவோட கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ்லயும் பார்க்க அவ்வளோ. பஞ்சு மெத்தையில ஒரு பந்தயம் நடக்குமே அந்த பந்தய முடிவிலே அட ரெண்டு மெஜி. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட முதல் படத்துல முதல் பாட்டையே சந்தியா வாய்ஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. சந்தியாவோட நம்ம முன்னாடி பார்த்த சிங்கர் பல்ராமும் இந்த பாட்டை கூட பாடியிருப்பாரு. ஒரே வாட்டி இந்த பாட்டை நீங்க உட்கார்ந்து விசுவலோட ரசிச்சுட்டு போனீங்கன்னா எவ்வளவு சண்டையா இருந்தாலும் உங்க பொண்டாட்டியோடயோ புருஷனோடயோ போய் கொஞ்சிட்டு வரணும்னு தோணும். இப்படி ஒரு கியூட்னஸான வேலைப்பாடு இந்த பாட்டுல இருக்கும். பாதம் வரை என் போரு சாட்சி ஊர்த்தெக்கலதான் நிற்கும் வந்த முத்தாலம்மா சாட்சி. கல்யாணி நாயருக்கும் இந்த சாங் அனுப்பிச்சாங்கல்ல. தமிழ் சினிமாவுக்கு பரத்வாஜ் மூலமா கிடைச்ச இன்னொரு அற்புதமான குரல் சத்யன் மகாலிங்கம். இவரோட முதல் பாட்டே அவ்வளோ ஹிட். ஆனா கூட பாடினது கமல்ங்கிறதாலேயே இவருக்கு பெரிய வரவேற்பு கிடைக்காம போச்சு. யுவனுக்கு இவர் பாடின நிறைய பாடல்கள் செம்ம ஹிட் ஆச்சு. யுவன் மியூசிக்ல அவனிவன்ல நாமுத்துக்குமார் வரிகள்ல வந்து இந்த பாட்டு கேட்டாலே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். ஆனா படத்துல வராமையே போச்சு. இந்த பாட்டோட வரிகளே அவ்வளவு ஆழமா இருக்கும். அந்த பாடு இதை விட ஒரு பெர்ஃபெக்டான குரல் வேற இருக்காது. இதனோட குரல் அவ்வளவு கணீர்னு இருக்கும். நம்ம பயங்கரமா வைப் பண்ணல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பாட்டுல 3 சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க. அதுல ஒண்ணு நம்ம சத்யன் தான். இவர் குரல் தனியா கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. இந்த பாட்டுலாம் வந்தப்போ அடிக்கடி நான் அந்த பாட்டை பாடிட்டு ஆடிட்டு இருப்பேன் சின்ன வயசுல. எல்லாம் முடிஞ்ச பின்ன ரோட்ல இந்த வீட்டு பசங்களோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருப்போம். ரொம்ப பெருடா கேட்டு பாருடா. நேபாளி படத்துல ஸ்ரீகாந்த் தேவா ஒரு செமையான பாட்டை சத்யனை வச்சு பாட வச்சிருப்பாரு. கனவிலே கனவிலே பல நாள் கண்டது எதிரிலே எதிரிலே அழகாய் வந்தது எதுவும் பேசாமலே. சனாவோட முதல் படமான அட்டகத்தில ஒரு பேங்கரான பாட்டுக்கு சத்யனை பாட வச்சிருப்பாரு. பொடி வச்சு புடிப்பா வெடி போற வெடிப்பா ஜெயிச்சிக்க பிறந்தானடா. இவ்வளவு வருஷமா இவ்வளவு அழகான குரலையும் டேலண்டையும் வச்சுக்கிட்டு அண்டர்ரேட்டடாவே இருக்க சத்யனுக்கு ரீசெண்டா தான் அவர் முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல பாடின பாட்டு இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆனது மூலமா மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கும் அவங்களோட ஃபேவரட் குரல் ஒன்று இருக்கும். அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள்ல அவங்கள பாட வச்சிருப்பாங்க. அப்படி நம்ம தலைவன் விஜய் ஆண்டனியோட நிறைய ஹிட் பாடல்களை நம்ம கேட்ட பெண் குரல் சங்கீதா ராஜேஸ்வரனோடது. விஜய் ஆண்டனியோட முதல் படத்திலேயே இவங்களை பாட வச்சிருந்தாரு. ரொம்ப வெர்சடைலான சிங்கர்ங்கிறதாலேயே இவங்க குரல் மக்கள் மத்தியில ரெஜிஸ்டர் ஆகாம போயிடுச்சு. நம்ம இண்டஸ்ட்ரி செலிப்ரேட் பண்ணி இருக்க வேண்டிய குரல்கள்ல சங்கீதா ராஜேஸ்வரனும் ஒண்ணு. இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போதே அவங்க வாய்ஸ்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். மாயம் செய்தாயோ நெஞ்சை காயம் செய்தாயோ. வேர்வை துளி முகத்தில் வைரக்கற்கள்னு அந்த வாய்ஸ்ல இப்போ நம்ம கேட்டாலும் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும். வேர்வை துளி முகத்தில் வைரக்கற்கள் அழகை கூற தமிழில் இல்லை சொற்கள். நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிற இச்சி இச்சியில வந்த வாய்ஸும் சங்கீதா அதுதான். 90s கிட்ஸ் ஃபேவரட் தவிர்க்கவே முடியாத டைலாமோ பாடினதும் சங்கீதா தான். எல்லாம் விஜய் ஆண்டனி சாங்ஸ் தான்.
ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரு சில சில சிங்கர்ஸ் பாட்டுலாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காதுல்ல. அப்படி விஜய் ஆண்டனிக்கு இவங்க பாடின ஒரு அருமையான பாட்டு தான் இது. எனக்கு மயக்கமே எனக்கு நடுக்கமே எனக்கு நாச்சு. சரணத்துல சம்மதம் சம்மதம்னு ஒவ்வொரு லைனும் அவங்க பாடும்போதெல்லாம் அது நமக்கான ஒரு குரலா ஃபீல் பண்ண வைக்கும். கட்டி கொண்ட கைகள் கோர்த்து தூங்க சம்மதம், உன்னை மட்டும் சாகும் போது தேட சம்மதம். உத்தமபுத்திரன்ல வந்த நிறைய பேரோட ஃபேவரட்டான இடிச்ச பச்சரிசியில வந்த ஒன் ஆஃப் த வாய்ஸ் சங்கீதா அது. என்னோட நீ சிரிச்சா கண்ணீரை நீ தொடச்சா வேறேதோ வேணாமே அது போதும். இவ்வளோ அழகான வாய்ஸை வச்சுக்கிட்டு சங்கீதா சமீப காலமா எங்க போனாங்கன்னே தெரியல. வழக்கமா இளையராஜானாலே ஃபீமேல் சிங்கர்ஸ்ல மோஸ்டா ஜானகி, சித்ரா, சுஷீலா, ஸ்வரலதா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க இல்லாம ஒரு யூனிக்கான குரலை ராஜா அறிமுகப்படுத்தி இருக்காரு. அவங்க தான் சிங்கர் சுனந்தா. எவர்கிரீன் செண்பகமே பாட்டோட இன்னொரு வெர்ஷன் தான் சுனந்தா பாடின முதல் பாட்டு. எப்போதும் ஒன்னு தொட்டு பாட போறேன் தன்னால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். செண்பகமே. ஏசுதாஸ் குரல்ல பூவே செம்பூவே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுலயும் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருக்கு. கேட்கவே அவ்வளோ சூதிங்கா இருக்கும். அதுவும் சுனந்தா பாடினதுதான். சுனந்தா பாடினதுலயே எவர்கிரீனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கிறது வால்டர் வெற்றிவேல்ல வந்த இந்த பாட்டு. மடி மேலே ஆடும் பூந்தேரோ அன்னை மனம்தான் பாடுமாறாரோ. ஓ மன்னவா மன்னவா மன்னாதி மன்னனல்லவா. நிறைய பேர் இதை பாடினது ஸ்வரலதான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது சுனந்தா தான் பாடினாங்க. நம்ம அம்மாவே வந்து நமக்காக பாடுற மாதிரி இருக்கும் இது ஒவ்வொரு வாட்டியும் கேட்கும்போது. ராஜாக்கு இந்த மாதிரி எல்லாம் பாடின சுனந்தா ரகுமானோட கொலாபரேட் பண்ணின முதல் பாட்டே எதுக்கு பொண்டாட்டி. என்னவளே பிடிக்காத ஒரு ரகுமான் ஃபேன் இருக்கவே மாட்டாங்க. இதே டூன்ல ரகுமான் படத்தோட பிஜிஎம்மா நக்மாக்கு போட்டு இந்திரியோ பாட்டு சுனந்தா தான் பாடியிருந்தாங்க. சந்திர சூரர சந்தனதானம் சங்கனி வீதியிலே. நம்ம இப்போ கேட்டாலும் நம்ம இதயத்தையே உழுக்கிற உயிரே பாட்டோட இன்டர்லூட் ஹம்மிங்க சுனந்தா தான் பாடியிருக்காங்க. சிங்கர் வேற ஒருத்தவங்க அந்த ஹம்மிங் போர்ஷன் மட்டும் படிக்கலாம் போல. தேவா மியூசிக்ல எஸ்பிபியோட சுனந்தா பாடின சொல்லவா சொல்லவாவும் செமையான ஒரு மெலடி. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை. சுனந்தா பாடினதுலயே கெரியர் பிக்கஸ்ட் ஹிட்னா அது எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக்ல நம்ம 90s கிட்ஸோட ரத்தமும் சதையுமா இருக்கிற இந்த பாட்டு தான். ஓகே. சுனந்தா ஒவ்வொரு லைனையும் அவ்வளோ எனர்ஜியா பாடுறத கேட்கும் போது ஏதோ நம்ம லைஃபும் செமையா மாறுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். மோட்டிவேஷனுக்கு இந்த பாட்டை தவிர வேற என்ன இருக்கு? ஆனா இந்த எவர்கிரீன் சாங்க பாடின சுனந்தா இதுக்கப்புறம் பாடவே இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். முகேஷ் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச இன்னொரு பொக்கிஷம் முகேஷ். வெர்சடைலிட்டினா என்னன்னு இவரை பார்த்து தான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவரோட பாட்டெல்லாம். ராஜ் டிவில 90sல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோ வின்னரா முகேஷ் ஆனதுக்கு அப்புறம் முதல் வாய்ப்பே ரகுமான் கிட்ட இருந்து வந்துச்சு. பாடின முதல் பாட்டே இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. ஆனா இதை பாடினது முகேஷ்னு தெரியாமையே. ஃபஸ்ட்டு சாங்கே ஒரு சேலஞ்சிங்கான சாங்காக எனக்கு அமைஞ்சது. தமிழ் வார்த்தைகளில் வந்து குரில் நெடில் அப்படின்னு சேர்ந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேற வர பாட்டு. தீக்குருவியை தீங்கனியன தீக்கைகள் தீஞ்சுவையன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா. தீக்குருவியை தீங்கனியன தீக்கைகள் தீஞ்சுவையன தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா. பூமந்திர தீ தூண்டுகிறாய் தீயினை தீ நதினில் தேடுகிறாய் நந்திதா. என்ன படத்துல பாடுறது? ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான் அது. நந்திதா பூமந்திர தீ தூண்டுகிறாய் தீயினை தீ நதினில் தேடுகிறாய் நந்திதா. 90s கிட்ஸ் எல்லாம் அப்போ சிவகாசி தியேட்டர்ல பார்க்கும்போது லைட்டா இதுக்கெல்லாம் அழுதுருப்பீங்க. இதையும் முகேஷ் தான் பாடி இருந்தாரு. ஏன் தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா.
6 படத்துல சங்கர் மகாதேவன் வாய்ஸ்ல இந்த சோடா பாட்டில் பாட்டு அப்ப எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. இதோட ப்ரீலூட்ல வர அந்த வாய்ஸும் முகேஷோடது தான். 5 கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சா வேக வச்சு 2008 யுவன் மியூசிக்ல வந்த சிலம்பாட்டம்ல வந்த இந்த பாட்டு தான் முகேஷோட கரியர் பிக்கஸ்ட் ஹிட். ஆல்ரெடி நேரமாச்சு பகுந்தானே மூடி போச்சு பாட்டி அவங்க வீட்ல பாட்டி இறங்கி குத்தி இருப்பாரு. தீக்குறளை பாடின முகேஷா இது வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு இதுல ஒரு ரெடிஷன் பண்ணிருப்பாரு. வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் அவங்க வீட்ல, வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் எங்க வீட்ல, வேர் இஸ் த பார்ட்டி டு நைட் நடு ரோட்லம்மா. வீட்ல இருந்து போகும்போது எல்லாத்தையும் மறைப்பீங்க, கிளப் எல்லாத்தையும் குறைப்பீங்க. வேர் இஸ் த பார்ட்டிக்கு அப்புறம் முகேஷ்க்கு இந்த மாதிரி குத்து பாட்டு அதிகமா வந்துச்சு. மாஸ்லாமணில இமான் மியூசிக்ல நம்ம கேட்டு வைப் பண்ணின இந்த பாட்டு முகேஷ் தான் பாடியிருக்காரு. நிக்கிறப்ப உள்மோச்சே திக்குதே, நீ தள்ளி போகிறப்ப ஏன் ஆபி பத்திக்குதே சூப்பர். நம்ம எத்தனையோ ஹீரோ இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா முகேஷ் பாடின இந்த பாட்டுக்கு முன்னாடி மத்தது எல்லாமே தூசு தான். என்னதான் இது ஒரு ஸ்பூஃப் பாட்டா இருந்தாலும் இதுல முகேஷோட எனர்ஜி ஃபயரா இருக்கும். குட்டி பட ஆல்பமே அப்ப அவ்வளோ ஹிட் ஆச்சு. டிஎஸ்பி மியூசிக்ல குட்டில அப்ப நம்ம பயங்கரமா கொண்டாடின இந்த 12 ரங்கராட்டினம் பாட்டுல நடுவுல வந்தது முகேஷ் வாய்ஸ் தான். இமான், டிஎஸ்பி, மணிஷர்மன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட காம்பினேஷன்ல இவன் பாடின எல்லா பாட்டுமே பெரிய ஹிட்டான பாட்டு தான். கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா ஒன்ன மட்டும் பிடிக்குது, கண்ண மட்டும் பிடிக்குது. நல்லாவ புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால சொல்லிவிடு 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 இறுதி தீர்ப்பை நீ சொல்லிவிடு. சென்று விடு சென்று விடு சென்று விடு, இந்த யுத்தம் போதும் சென்று விடு. இன்னும் உயிர்கள் வேண்டும் என்றால் என்னை முதலில் நீயே கொன்று விடு. கண்ணா என்னை முதலில் கொன்று விடு. ஹாரிஸ் சாங்ஸ்ல கூட சில இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ்ல முகேஷ பாட வச்சிருந்தாரு. அழகே அழகே அழகின் அழகே நீ அடி. கண்ணால் அடுத்தின ஆசையால நம்ம கேட்ட அந்த ரொம்ப யுனிக்கான குரல் இவரோடது தான். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் அந்த பாட்டு. அப்போது இதை வந்து நான் என்ன பாடினா லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதலை, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியலை அப்படி பண்ணோன்னே ஐயோ இப்படி வேண்டாம் எனக்கு கானா மாதிரி வேணும். எப்படி பாடலாம்? லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதலை, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியலை. லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன் இன்னும் எழுதல, அத உன்னிடம் கொடுக்க. 2018 வந்து விக்ரம் வேதால வந்து இந்த பாட்டுலயும் முகேஷோட குரல் இருக்கு. கால கொடுமை இந்த பாட்டை பாடின முகேஷும் அண்டர்ரேட்டடா இருக்காரு, மியூசிக் போட்ட சாம் சிங்ஸும் அண்டர்ரேட்டடா இருக்காரு. ஹாரிஸ் கடைசியா பண்ண படங்கள்ல ஒன்றான லெஜெண்ட்ல கூட முகேஷ் ஒரு பாட்டு பாடி இருந்தாரு. பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு பிஜிஎம் அந்த படத்துல நல்லா மெலடி குத்து கானான்னு எந்த ஜானர்லனாலும் அந்த பாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு முகேஷ். ஆனா இவர் நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாம போயிருக்கிறது தான் வருத்தமான விஷயம். பார்க்கலாம். பிரியதர்ஷினி சிங்கர் முகேஷ் மாதிரியே இன்னொரு அண்டர்ரேட்டடான குரல் சிங்கர் பிரியதர்ஷினி. முகேஷ்க்கு பிரேக் கிடைச்ச மாதிரி அதே பாட்டுல தான் பிரியதர்ஷினிக்கும் பிரேக் கிடைச்சது. வேர் இஸ் த பார்ட்டில நம்ம கேட்ட ஃபீமேல் வாய்ஸ் இவங்களுக்கு தான். பிரியதர்ஷினியோட வாய்ஸும் நம்மளால ஈஸியா ஃபைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ வெர்சடைல் அவங்க. சிங்கம்ல காதல் வந்தாலே பிரியா தான் பாடி இருப்பாங்க. சிங்கம்ல டிஎஸ்பிக்கு பாடின பிரியதர்ஷினி சிறுத்தையிலையும் பாடியிருந்தாங்க. ஆனா இந்த பாட்டு ரொம்ப டஃப்பான ஒரு வித்யாசாகர் கம்போசிஷனா இருக்கும். குத்துப்பாட்லயே ஒரு மெலடி ஃபீலா இருக்கும். இந்த பாட்டோட சரணம் எல்லாம் ஒரு மாதிரி வைபா இருக்கும்.
பாட்டெல்லாம் நான் கேட்டதில்லைங்க. படம் பார்த்துருக்கேன், பாட்டெல்லாம் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட இன்னொரு தவிர்க்க முடியாத குரல் பாலக்காடு ஸ்ரீராம். பாலக்காடு ஸ்ரீராம அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரஹ்மான் தான். உயிரிழ தையா நம்ம எல்லாருக்குமே சுக்வீந்தர் சிங் பாடினதா தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பாட்டுல ஹை பிச்சில் வர போர்ஷன் எல்லாமே பாலக்காடு ஸ்ரீராம் தான் பாடியிருப்பாரு. வழக்கமா தமிழ்ல ஒரு ஹை பிச் சாங்னாலே அதுல சுக்வீந்தர் சிங் தான் போடுவாங்க. ஆனா சுக்வீந்தர் சிங் பாடின அதே பாட்டுலயே நம்ம பாலக்காடு ஸ்ரீராம் அதுக்கு மேல ஒரு ஹை பிச்ல பாடினதுதான் பியூட்டி. பாலக்காடு ஸ்ரீராமுக்கு 2வது பாட்டு மிகப்பெரிய பிரேக்கா அமைஞ்ச படையப்பாவோட வெற்றி கொடிகட்டு. வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா, வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஹை பிச்ல வேற யாரால பாட முடியும்னு தெரியல. ஆனா இவர் அசால்ட்டா பாடி விட்டுருப்பாரு. படையப்பா ரிலீஸ் ஆன அதே வருஷத்துல இவர் வாய்ஸ்ல வந்து இன்னொரு பேங்கர் திருப்பாச்சி அருவால. பாட்டோட வரிகள்ல இருக்க பவர் வேற லெவல் வெளிப்படுத்தி இதே மாதிரி ஒரு ஹை பிச்ல பாட வேண்டிய பாட்டுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட இருந்தும் பாலக்காடு ஸ்ரீராமுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலைக்கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா. சில பாட்டுலாம் சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்ல ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இவரோட பிச்ல பாடுறது ரொம்பவே கஷ்டம். கோயிலுக்கு நடந்து விட்ட கால இந்த சாமிடா, கோபம் உன்ன வந்து புட்டா கூட்டத்தோட காலிடா. ஹாரிஸ் ரஹ்மான் மட்டும் இல்லாம டிஎஸ்பி, சுந்தர் சி பாபு, யுவன் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இவர் பாடியிருக்காரு. ரயில் வண்டி போகும் ரூட்டுல மாட்டு வண்டி போக முடியுமா? தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் உண்மையை சொல்வேண்டா. மாயாவியா சிரிச்சா தூங்கா நகரம், பாண்டும் முறைச்சா தூங்கா நகரம், எதுக்கும் துணிச்சா. 2ஆம் உலகம்ல நிறைய பேர் அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு அட்டகாசமான பாட்டு இருக்கு. ஹாரிஸோட கம்போசிஷன்லயே ரொம்ப டிஃபரெண்டான ஒரு பாட்டு இது. இந்த பாட்டுல வழக்கம் போல ஹாரிஸ் 2 சிங்கர்ஸை பாட வச்சிருப்பாரு. இதுல எங்க யாரு பாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஹரிகரனோட பாடின இன்னொரு சிங்கர் நம்ம பாலக்காடு ஸ்ரீராம் தான். பாலக்காடு ஸ்ரீராம் கடைசியா பொன்னியின் செல்வன்ல அந்த டைம்ல தமிழ்ல 2 டைமென்ஷன் 2 வேர்ல்ட் அப்படின்றது அந்த ஐடியாவே நமக்கு புதுசு தானே. ஆனா படம் ஓடல. நான் சின்ன வயசுல தான் இருந்தேன். பட் தமிழ் சினிமால எக்கச்சக்கமான சாங்ஸ் பாடியும் பேர் வெளியில தெரியாம போன இன்னொரு சிங்கர் தான் ஸ்ரீ மதுமிதா. நந்தால யுவன் மூலமா அறிமுகமாக இருந்தாலும் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹிட் பாட்டு லேசா லேசால வந்து முதலாய். சில பாட்டெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் சலிக்கவே சலிக்காதுல்ல. அப்படி வந்து ஒரு பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்து ஒட்டியானம். பாட்டுல ஹரிகரனுக்கு ஈக்குவலா இவங்க குரல் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும். இப்போ நம்ம கேட்டாலும் மொத வாட்டி கேட்ட போது எப்படி உருக வச்சதோ அதை அப்படியே பண்ற கனா காணும் காலங்கள்ல நம்ம கேட்ட அந்த ஹாண்டிங்கான குரல் மதுமிதாவது. கனா காணும் காலங்கள், கரைந்தோடும் நேரங்கள், செகண்ட் பார்ட் வருதாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணானே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க. கரைந்தோடும் நேரங்கள், கலையாத கோலம் போடும். உள்ளம் கேட்குமே படத்துல எண்ணெய் பந்தாட பாட்டுல வந்து குயில் குரல் ஸ்ரீ மதுமிதாது தான். உன்னை காணவில்லை என்னும் போது நெஞ்சில் சின்ன பைத்தியங்கள் பிடிக்கும். பஞ்சு மெத்தைகளில் தூக்கம் இல்லை என்று பற்கள். நீங்க 90s கிட்டாவும் யுவன் கனியாவும் இருந்தீங்கன்னா இந்த ஹம்மிங் உங்களுக்கு அவ்வளவு கனெக்டடா இருக்கும். ராம் படத்துல யுவன் மியூசிக்ல வந்து விடுகின்ற பொழுது ஸ்ரீ மதுமிதா தான் பாடியிருந்தாங்க. விடுகின்ற பொழுது தெரிந்திடுமா, கடலலை கரையை கடந்திடுமா. நான் ராம் படம் டைரக்டர் ராம் தான் டைரக்ட் பண்ணார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு டைம் வரைக்கும். இந்த
வருஷன் இதே வருஷம் யுவன் மியூசிக்ல வந்த தாஜ்மஹால் ஓவிய காதல் பாட்டுலயும் இவங்க தான் பாடியிருந்தாங்க. யுவன் தொடர்ந்து மதுமிதாக்கு நிறைய சாங்ஸ் கொடுத்தாரு. எல்லா பாட்டுமே ஹிட்டும் ஆச்சு. பருத்தி வீரன் பாட்டு இருக்கே. அழகி தமிழ் மகன்ல வளையப்பட்டி பாட்டுல நிறைய உஜ்ஜயினி ராயும் பாடியிருப்பாங்க. அதுல நடுவுல சில போர்ஷன்ஸ் மட்டும் ஸ்ரீமதுமிதா பாடியிருப்பாங்க. அவ்வளோ அழகா இருக்கும். வேற எல்லாரும் பாட்டும் சூப்பரா இருக்கும். மதுரை சரிபா பத சனித பனித பமத பமரிசா கரிசா க மதனிசா நிர சரி நிசத மதனிசதனி மத க மகரிசா பெஹாக் கமப கமரிசா நிசா. இதே மாதிரி இருமுகன்ல திப்பு பாடின கண்ணை வெட்டு பாட்டுலயும் நடுவுல வர ஹம்மிங் எல்லாம் நம்மளுக்கு கொன்னுடும். அப்படி இருக்கும். அதையும் இவங்க தான் பாடியிருந்தாங்க. யுவன் ஹாரிஸ் ரகுமானுக்கு பாடியாச்சு. ஆப்வியஸா அடுத்து ராஜா தானே. ராஜா அவ்வளோ சோல்ஃபுல்லான சாங் மதுமிதா வாய்ஸ்ல பண்ணியிருப்பாரு. தாய் என்று உன்னை இளையராஜா சாங்னாலே அது ஒரு வைப் தான். தாய் என்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா மாதா உன் கோவிலில் மணிதி. இளையராஜா சாங் வச்சு கூட ரீசன்ட்டா எனக்கு ஒரு இந்திய சினிமால நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் மியூசிக்கல் டேலண்ட்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸும் சிங்கர்ஸும் குவிஞ்சு கிடக்குறாங்க. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு சாங்ஸுக்கு முக்கியத்துவம் இல்லாம இவ்வளோ பேரும் வாய்ப்பு இல்லாம இருக்கிறது தான் கொடுமையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய கவனிக்கப்படாத டேலண்டட் சிங்கர்ஸ் அடுத்த ஒரு பாட்டுல பார்க்கலாம். நான் அடிக்க நிறைய நான் எல்லாத்தையும் தெரிஞ்சது தானே. மியூசிக் டைரக்டர்ஸே அவங்க பாடிடுறாங்க, சிங்கர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது அப்படின்றது. அது அந்த வரிசையில் உள்ளவங்க தான் அவங்களும் அண்டர் ரேட்டடாகவே அப்படியே போயிட்டாங்க. ஒரு டைமில் நல்லா பாடிருக்காங்க, அப்படியே டப்புன்னு அப்படியே விட்டுறாங்க. நைஸாக ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் என்ன ரொம்ப பெரிய அப்படியே எதுவும் இல்லை. கூலி படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்டு காரெலாம் வந்துருந்தோமா. ஸோ அவன் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பான் காருக்குன்னு தனியாக. ஸோ அவள் படம் போட்டுட்டு இருந்தான். நான் சொன்னே இளையராஜா சாங் விட அப்படின்னு சொல்லி ஏரிக்கரை அந்த பாட்டு இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கேள்றா நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி 3 பேர் இருந்தால் நான் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஆமாடா நல்லா இருக்கா அப்படின்ட்டு 2 பேரும் நல்லா வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் அந்த பாட்டு பாடி இருப்பார்ல, எல்லாரும் வீட்டில் போய் கேளுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு இருப்பார்ல. அது நல்லா இருந்துச்சு. டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆச்சு எனக்கு. இளையராஜா சாங்னா அது ஒரு தாங்க. அதுவும் அந்த மாதிரி மெலடி சாங் சொல்கிறேன் முக்கியமாக. எனக்கு ஓவராலாகவே யார் சாங்காக இருந்தாலும் மெலடி அப்படின்னு இருந்தாலே அப்படியே ஒரு மாதிரி உருக்குற மாதிரி அப்படியே எமோஷனலாக அப்படியே அதை பற்றி அப்படியே கண்ணை மூடிட்டு நான் மாடி போயிட்டு கண்ணை அப்படியே மூடிட்டு மைல்டாக சவுண்ட் வச்சுக்கிட்டு மெலடி சாங்ஸ் இந்த மாதிரி கேட்டோன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த ஞாபகம் சாங் அதை நிறைய இதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வருஷங்களுக்கு சேஷம் அந்த படத்தில் வந்துருக்கும்ல மலையாளம் பாட்டு, தமிழ் லிரிக்ஸ் தான் இருக்கும், ஆனால் மலையாள படத்தில் வந்துருக்கும் அந்த பாட்டு ஞாபகம். அந்த சாங் கூட செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் மெலடி சாங்ஸ். நைஸ். சினிமாட்டிகர் சேனல்லேருந்து இந்த மாதிரி சினிமாட்டிகரில் ரோஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை மூவியை பற்றி போட்டாலும் சரி, இந்த மாதிரி சாங்கு, சிங்கர்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸ் அதை பற்றின ஒரு செக்மெண்ட் அவர் போட்டாலே அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கீங்க போல் நிறைய பேர். இந்த மாதிரி வீடியோ வந்துட்டாலே கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரிசனிங். வரேன்.